ஜும்மா அன்னைக்கு 2 சுன்னத்துகள் செஞ்சால் வாழ்க்கையில் பரக்கத்து இருக்குது. ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செய்யணும். ஜும்மா தொழுகை முடிஞ்சால் ஏதாவது ஒரு பொருளை விற்கணும். இந்த 2ஐயும் செஞ்சால் வாழ்க்கை பரக்கத்தாகும். ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செய்யணும். ஜும்மா முடிஞ்சால் கடையை திறந்து ஏதாவது ஒரு பொருளை விற்கணும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஜும்மா தொழுகையை முடித்தால் போய் வியாபாரம் செஞ்சு அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கன்னு சொல்லி. அதனாலேயே சலஃபுகள் முன்னோர்களில் பலரும் அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி ஜும்மா தொழுதுட்டு கடையை திறந்து ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க. நம்மெல்லாம் ஜும்மா தொழுதா மயான அமைதி தான் ஊர்கள் பூரா, அப்படி ஆகிப்போச்சு. அப்போ ஜும்மா தொழுதுட்டு ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க, சிறியதோ பெரியதோ ஏதாவது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து, ஜும்மா தொழுக முடிந்தா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில போங்க, வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. செல்வம் ஹலாலா இருந்தா அது அருள். குர்ஆன் அதுக்கு பேர் என்ன வைக்கும்? செல்வத்துக்கு ஃபத்ல், அல்லாஹ்வுடைய அருள் அது. அப்ப ஜும்மா அன்னைக்கு 2 காரியம் செய்யுங்க. வரும்போது தர்மம் செய்யுங்க. ஜும்மா முடிச்சுட்டு போனா ஏதாவது ஒரு பொருளை வைங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஜும்மா நாள் தர்மத்திற்குரிய நாள். அதே போலதான் ஹஜ்ஜில் தர்மம் செய்யணும். ஹஜ்ஜில் ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்களை உலமாக்கள் எழுதும்போது நிறைய காசு எடுத்துட்டு போங்க. எதுக்குன்னா தர்மம் செய்வதற்கு. அங்க இருக்கிற ஃபுகராக்கள், ஏழைகள், அங்க போய் தர்மம் செய்யுங்க. ஹஜ்ஜில் 2 ஹரம்லையும் அதிகமா தர்மம் செய்யணும். உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ செல்பவர்கள் இது என்னங்க தர்மம் செய்வதற்கு வலியுறுத்தப்பட்ட இடங்கள். அதே மாதிரி தான் நமக்கு ஏதாவது கவலைகள் துன்பங்கள் வந்துச்சுன்னா முதல் கட்டமாக தர்மம் செஞ்சிருங்க. ஒரு நோயே வந்தாலும் எல்லா நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கட்டும். ஒரு நோய் வந்தால் ஆஸ்பத்திரி டாக்டர் இங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் முதல்ல தர்மம் செஞ்சிருங்க. ஒரு பெரிய டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்குது, ஏதோ பெரிய நோயாக இருக்குமோங்கிற ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறான். ஒரு தர்மம் செஞ்சுட்டு போங்க, அந்த டெஸ்ட்டில் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க, அனுபவத்தில் சொல்கிறாங்க. இந்தந்த இடங்களில் தர்மம் ரொம்ப ரொம்ப ஊக்குவிக்கப்பட்டிருக்குது என்பதாக. ஆக இப்படி வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் கொடுக்கிற தர்மம் செய்கிற மக்களாக நாம் இருக்கணும். மார்க்க அந்த தர்மத்தை பழக்குது. அதுக்காண்டி தான் பல தர்மங்களை மார்க்க என்ன செய்கிறது? ஊக்குவிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த புனிதமான ரமதான் முடிகிற போது மார்க்கம் ஒரு சதக்காவை வாஜிபாக்குது. அதற்கு பேர் தான் சதகத்துல் ஃபித்ர். நம்ம வளமையில் ஃபித்ராங்கிறோம், சதகத்துல் ஃபித்ர். அது கண்டிப்பாக எப்போ கொடுக்கணும்? ஈது தொழுகைக்கு முன்னால் கொடுக்கணும்.